நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அடுத்த தடவை உங்களுக்கு நிலமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்ட்டு. அப்படி நாங்க தேடி டிராவல் பண்ண இடம் தான் பிச்சாவரம். எங்க பார்த்தாலும் பேக் வாட்டர்ஸ், சைட்ல எல்லாம் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அலையாத்தி காடுன்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே எனக்கு கொடுத்தது MSSRFல இருந்து வந்த டாக்டர் செல்வம் சார். இவரு தான் எங்களை த்ரூ அவுட் த ட்ரிப் கைட் பண்ணாரு. ஸ்டார்டிங் அப்பவே சொன்னாரு, ஆயிஸ்டர்லாம் இருக்கும், பார்த்து போட்ல ஏறுங்க, இல்லைன்னா காலை கிழிச்சிரும் அப்படின்ட்டு. ரொம்ப பயந்துதான் ஏறினேன். பட் பயத்தை நம்ம எப்படி இருந்தாலும் வெளியே கட்டிக்க முடியாதுல்ல. சோ அப்படியே ஜாலியா ஏறி உட்கார்ற மாதிரி செட்டில் ஆயாச்சு. கடல் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீன் பிடிப்பாங்க, அப்புறம் ஓடி ஆடி விளையாடுவோம். அது போக நீர்வழி போக்குவரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி நான் பிச்சாவரத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சது, இது சார்ந்து ஒரு சமுதாயத்தோட வாழ்வாதாரமே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கடலோட உண்மையான ஆழமே எனக்கு புரிஞ்சது. சுத்தி தண்ணி அமைதியா இருக்கு. போட்டு சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு பாட்டு சத்தம், செம்ம பாட்டு. யாரான்னு பார்த்தா ஒரு தாத்தா போட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பாட்டு பாடிட்டே டிராவல் பண்ணிருக்காரு. சோ அதை பார்த்த உடனே அவர்கிட்ட போயிட்டு அந்த பாட்டை பக்கத்துல உட்காந்து கேட்கணும் அப்படின்னு ஆசை. பக்கத்துல போய் உட்காந்து அந்த பாட்டை எங்களுக்காக பாடி காட்ட சொன்னாங்க. என்ன பாடுறாரு அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை முறை, இந்த ஏரியாவை பத்தி, அந்த காட்டுல இருக்க வளத்தை பத்தி, அங்கு அந்த காட்டுக்கும் அவருக்கும் உள்ள உறவை பத்தி ரொம்ப அழகா சொந்த லிரிக்ஸ். இதுதான் வந்து சேலஞ்சிங்கான ஒரு மேட்ரு. நம்ம பாட்டு பண்ணோம்னா கூட மனப்பாடம் பண்ணி பாடும் போதே தப்பா போடும். பட் அவரு சொந்த ராகம், சொந்த லிரிக்ஸ், பயங்கரமான ஒரு பாட்டு. ஒரு 4 நிமிஷத்துக்கு கேப்பே விடாம சூப்பரா பாடினாரு. அந்த காடுகள் இல்லாம எதுவுமே கிடையாது, அதில் தான் ஜீவனையாய். எங்கள் கண்ணடி இல்லாம எதுவுமே இல்லை, ஏழை மக்களையா நாங்க இரலை ஜாதிமையாய். நாங்க ஏழை மக்களையாய், நாங்க இரலை ஜாதிமையார். நாங்க வாக்க வெட்டி கரப்பங்கன்னு கண்ணங்காடி வச்சோமையா. அது மீன்கள் எல்லாம் அதில் வந்து தழையில் அமருதையா. அந்த மீன்கள் பிடிச்சிதாயா. ட்ரிப் ஸ்டார்ட் ஆனாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒண்ணு நடக்கும்ல. இது வந்து இந்த ட்ரிப்ல ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. டாக்டர் செல்வம் சாரும் அவங்க டீமும் சேர்ந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டது என்னமோ சாதாரண இட்லி சாம்பார் சட்னி தான். பட் சாப்பிட்ட லொகேஷன் ஒண்ணு இருக்குல்ல, செம்ம லொகேஷன். அழகான ஒரு மர நிழல், ஆனா சுத்தி தண்ணி, அமைதியான ஒரு இடத்துல நிம்மதியா உட்காந்து ஒரு காலை சாப்பாடு, செம்ம ஃபீல். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னா அப்படியே தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தோம். அங்க வந்து டாக்டர் செல்வம் சார் கிட்ட எனக்கு கேட்கணும்னு தோணுன விஷயம், அலையாத்தி காடுனா என்ன அப்படின்னு கேட்டேன். அலையாத்தி காடுனா இப்ப கடல்ல இருந்து வர்ற அலைய அதனோட வேகத்தை வந்து இது ஆத்துறதுக்காக அது பேர் வந்து அலையாத்தி காடுன்னு பேரு. அப்புறம் இப்ப எல்லாம் வந்து பழக்கத்துல சதுப்பு நில காடுன்னு பொதுவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அலையாத்தி காடுங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாவரம்ங்கிற இடத்துலையும், அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து முத்துப்பேட்டுங்கிற இடத்துல தமிழ்நாட்டிலே இருக்கு. எப்படி நாங்க இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது எதிரில போட்ல 2 பேர் வந்தாங்க. அதுதான் ஆசான் அண்ணனும் நாகமுத்தனும். இவங்களை பார்த்த உடனே ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டேன், இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. போய் பேசும்போதுதான் வந்து ஆசான் அண்ணன் சொன்னாரு, அவருக்கும் அங்க இருக்க மக்கள், இவங்கள மாதிரி இருக்கிற மக்களுக்கும் அந்த காட்டுக்கும் உள்ள உறவு, அங்க வந்து அவங்க எப்படி பின்னி பிணைஞ்சு இவங்களால இந்த காட்டை விட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபீல் இருக்குல்ல, அதோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவரோட லுக்ல இருந்து எல்லாமே வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது நம்ம கிட்ட. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இந்த பிச்சிவரம் பகுதியில் வந்து 4000 கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குது. அதுல இருந்து நாங்க பார்க்க போனா வந்து எங்க பெரியவங்க காலத்துல இருந்து இந்த பகுதி ஃபுல்லாவே அப்படியே அழிஞ்சு போயிட்டு அப்படியே என்ன திடலா இருந்தது.
காட்டை பத்தி என்னன்றது தெரியாது எங்களுக்கு. எங்களுடைய உயிர் வாழணும்ன்ற ஒரே காரணத்தினால இந்த காட்டுல தான் முக்கால் வயசு எங்களோட பெரியவர்கள் நாங்கெல்லாம் வந்துட்டு குழந்தையா இருக்கும்போது இங்கதான் வாழ்ந்தோம். அப்படி வாழும்போது பாத்தீங்கன்னா இந்த காடு வளர்க்கணும், அதை பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு என்னன்னா அதுல இருந்து வருமானம் வருதா, மீன் பிடிக்கிறோமா அப்படின்றத அணை கட்டி மீன் பிடிச்சி அதுல அது அழியறத பத்தி எல்லாம் கவலைப்படாம மீன் பிடிக்கிறது மட்டும் எங்களோட தொழிலா நினைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த காட்டுல பாத்தீங்கன்னா அந்த பாருங்க எங்களுடைய காலத்துல பழங்காலத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா காலத்துல வந்துட்டு நாங்க குழந்தையா இருக்கும்போது காட்டுல தான் வச்சிருந்தாங்க எங்களுக்கு வந்து இந்த காட்டுன்னா ரொம்ப அந்த சில பேர் பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க, காடுன்னா பயப்படுவாங்க. எங்களுக்கு அந்த பயமே கிடையாது. ஏன்னா அந்த காட்டுலயே வாழ்ந்ததுனால எங்களுக்கு அந்த பயம்ன்றது இல்ல. காடு நாங்களும் வந்துட்டு அப்படியே ஒண்டி ஒரு நரி விடுறது, பாம்பு விடுறது பயந்துட்டு எல்லாம் ஓட மாட்டோம். அதுவும் நாங்களும் அப்படி ஒன்னா இருக்கிற மாதிரி பழகி இருக்கிறோம். இந்த பகுதியில பார்த்த பிறகு சுத்தமா அப்படியே திடலடியா இருந்தது. அப்ப ஊர்ல ஒரு மீட்டிங் போட்டு காட்டை வெட்டி இந்த வாய்க்கால் வெட்டி நம்ம காடு வச்சு நம்ம வளர்க்கணும் அப்படின்னு மீட்டிங் போட்டு பேச்சு, அது பிரகாரமா இந்த பகுதியை பார்த்து இந்த பகுதியில 3 மீட்டர் வாய்க்கால் தாய் வாய்க்கால் வெட்டி கிளை வாய்க்கால் மீன் முள்ளு வளவுல போட்டு வெட்டி இப்போ கண்ணு வச்சு இவ்வளவு காடு ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அது எங்களோட உயிர் பாதுகாப்பு இல்லாத இந்த மீன் இறாலெல்லாம் இந்த மழை காலங்கள்ல இந்த காட்டுல செனிச்சு அதுல இருந்து எங்களுக்கு நிறைய வரதுனால இந்த காட்டு ஓரமா அந்த கச்சா நண்டு பிடிக்கிறது, வலை போட்டு மீன் பிடிக்கிறது, இறை தடுவுறது, இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடி ஆரம்ப காலத்துல கையால தடிவிட்டு இருந்ததுனாலதான் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா MSSRF ஒரு 10 தோணி முன்னாடி கொடுத்து இது மூலியமா நீங்க ஒவ்வொருத்தருக்கா பெருக்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்க கைட பண்ண பிறகு அதே மாதிரியே ஒரு 10 பேருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து அந்த 10 பேர் இந்த ரிவால்விங் பண்ண மாதிரி வாங்கி இன்னொரு 10 பேருக்கு வாங்கி கொடுத்து அது மூலியமா நாங்க இப்ப கையால் தடவுறது அதிகபட்சமா குறைச்சிட்டு தோணி மூலியமா அதை தள்ளுற அந்த மாதிரி தோணி மூலியமா தள்ளிக்கிட்டு மீன் பிடிக்கிறது, இறால் பிடிக்கிறது. இப்ப அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் 8 மணி நேரம் தொழில் பண்றது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல தொழில் பண்ணி நாங்க உயிர் பழிச்சிட்டு இருக்கிறோம். நல்ல வருமானம் ஈட்டிட்டு இருக்கிறோம். இந்த பகுதி காட்டுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா, இந்த காட்டு உள்ள நரி, இந்த பறவைகள் எல்லாம் இருக்கு. அதுவும் நாங்களும் இந்த பகுதியில எந்த பக்கம் போனாலும் நாங்க ஃப்ரீயா நடந்துகிட்டு இருப்போம். இந்த காட்டு உள்ள போகும்போது வரும்போது இந்த காட்டுக்கும் எங்களுக்கும் அப்படியே சகோதரி அண்ணன் தம்பி மாதிரி நல்ல அன்பா நாங்க எங்களுக்கும் அதுக்கும் உறவா இருக்கிறோம். மத்தவங்கள இந்த காட்டுக்குள்ள ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டாலும் எங்களுக்கும் அந்த காட்டுக்கும் சரியான ஒரு உரிமைகள் நாங்க வச்சிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு தாய் மாறி. அதனாலதான் நாங்க நல்ல ஒரு ஆள் ஆகுறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்கு. நல்லா நாங்க ஆசாங்க அண்ணன் நாகமுத்து அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது அங்க படகுலாம் கிராஸ் பண்ணிட்டே இருக்கு. அந்த இடத்துல சில பேர் நீருக்குள்ள அந்த பிச்சாவரம் பேக் வாட்டருக்குள்ள குனிஞ்ச ஏதோ தேடிட்டே இருந்தாங்க. இது என்னதான் இவங்க தேடுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த காட்டுனால எங்களுக்கு நல்ல ஒரு வருவ இப்பதான் நாங்க யோசிக்கிறோம். நல்லா வருது. காரணம் என்னன்னா இந்த தழி இந்த ஆத்துல ஊந்து இந்த தண்ணிக்குள்ள ஊந்து இந்த மீன் எல்லாம் அது நல்லா சாப்பிடுது. அது சாப்பிடுறதுனால அந்த மீன் வளம் கொஞ்சம் அப்படியே அதுலயே செனை விட்டு செனை பொறிச்சு குஞ்சு பொறிச்சு அப்படியே பெருக்கு மீன் வளம் பெருத்து வருது. அந்த மீன் தான் நாங்க வலை போட்டு இந்த கையால தடவி இது பிடிச்சி ஜீவன பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அலையாத்தி காட்டுல மீன் பிடிச்சு, நண்டு பிடிச்சு, இறால் பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்க மீனவர்களோட வாழ்க்கையில MSSRF நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க.
ஒவ்வொரு என்ஜிஓ வந்து ஒவ்வொரு ஆராய்ச்சிக்காரவங்க வந்து எங்களுக்கு சொல்றது, நீங்க இப்படியெல்லாம் வந்துட்டு காட்டுல இருக்கிறது பிழைக்கிறது பிழைக்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் முன்ன வச்சு வாங்க, ஒவ்வொரு ஐடியா கொடுத்தாங்க. நான் பல இடத்துக்கு போயிருக்கேன், என் தாத்தாவோட வயல்ல வேலை பார்த்திருக்கேன், அண்ட் நிறைய மலை பிரதேசம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போயிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு பயணம் என் வாழ்க்கையில இருந்ததே கிடையாது. இந்த அலையாத்தி காடுகளுக்குள்ள போகும்போது நிறைய கிளை வாய்க்கால்கள் இருக்கும். இந்த கிளை வாய்க்கால்களுக்குள்ள போகும்போது வந்து திடீர்னு இருட்டாயிடும். அது பாக்கிறதுக்கு வந்து ராத்திரி மாதிரி திடீர்னு ஃபீல் ஆகும். அப்புறம் பார்த்தா வெளிச்சமான ஒரு இடத்துக்கு போவோம், அங்க பார்த்தா பகல் மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னா வந்து இப்பவே நமக்கு இப்படிலாம் இருட்டு ஃபீல் வருது. இதுல வந்து ராத்திரி பகல் இது வந்து எப்படி இருக்கும் அந்த மீனவர்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நாகமுத்தனன் கேட்டேன். எங்களுக்கு வந்துட்டு பகலும் இரவுன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த இருட்டுல வந்துட்டு எங்களுக்கு அந்த அறிவு அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு ஒரே குறிக்கோள் என்னன்னா, உயிர் வாழணும், அதுக்கு முன்னாடி சம்பாதிக்கணும். இரவு வருது பகல் வருதுன்றதுலாம் கிடையாது. இந்த தண்ணி ஏரணி வருது பாத்தீங்களா, அது இரவுலயும் வரும் பகல்லையும் வரும். பகல்ல மட்டும் தான் பிடிக்கணுன்றது கிடையாது. அந்த இரவுலயும் நாங்க போய் பகல் மாதிரியே தான் இரவுலயும் வந்துட்டு அந்த தண்ணி ஏறணியை எந்த நேரத்துல மீன் அடைச்சா நம்மளால பிடிக்க முடியாதுன்றது அந்த இரவு நேரத்துல பிடிக்கும். பகல் இரவுன்றதுலாம் எங்களுக்கு அப்போ வந்துட்டு அது ஒரே இதா தான் நினைப்போம். விடிஞ்சிட்டாலே ஒரு பயம் வரும் எங்களுக்கு. எப்படின்னா இரவு இருக்கிறது மாதிரி நல்லா இருந்தோம், விடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு பயம் வரும். காரணம் என்னன்னா, யாராவது வந்து பேசுவாங்களோ, பாரஸ்காரங்க வந்து திட்டுவாங்களோ அப்படின்ற பயத்தினால நாங்க நம்ம தவிர இரவு தான் எங்களுக்கு பகல் மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். நான் சின்ன வயசுல ஹிஸ்டரி புக்ல நிறைய மனுஷங்களோட வரலாறு பத்தி தான் படிச்சிருக்கேன். பட் டாக்டர் செல்வம் சார் முறையா ஒரு காட்டோட வரலாற ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பழங்காலத்துல வந்து இது வந்து கிராமத்துக்கு சொந்தமான கடை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்தோன்னா அவங்க கவர்மெண்ட் கடை மாற்றிட்டாங்க. அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு மெயினான பிரச்சனை, இது மெயினான வேலை என்னென்னா, எங்கேருந்து வருமானம் வருதோ அங்கெல்லாம் அவங்க போய் வருமானம் தேட தான் பார்ப்பாங்க. அதுமாதிரி இந்த காட்டை வந்து அவங்க வந்து ஒரு 1930 ரெக்கார்ட்ஸ், நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷமும் ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர்னு வெட்டி விற்று அதுலேருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த காடு வந்து ரொம்ப பெருமளவில் வந்து அழிஞ்சு போயிருந்துச்சு. இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து 1990 வந்து எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் இங்கே வந்து ஆராய்ச்சிக்கு வந்த பிறகு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்கள்கிட்ட என்ன கேட்டுட்டாங்கன்னா, இது வந்து நிறைய அழிஞ்சு போயிருக்கு, நாங்கள் அங்கே போய் மரத்தை நடுறோம், பட் ஆனால் வந்து மரம் வளர மாட்டேங்குது. இது நீங்கள் எம்எஸ் சுவாமிநாதன் வந்து ஃபவுண்டேஷன் ஒரு ஆராய்ச்சி நிறுவனங்கிறீங்க, இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ஆராய்ச்சியில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா, இப்போ இந்த மாதிரி பழைய காலத்தில் மரம் வெட்டின இடத்துல தண்ணி போய் தங்கி, அது வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து, அதாவது கடல் தண்ணி போய் தங்கி அந்த உப்பு அதிகமானதால தான் அந்த இடத்துல வந்து மரம் வளர மாட்டுது. இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஒரு வாய்க்கால் மாரி வெட்டி, அந்த வாய்க்கால் வந்து தண்ணி அதாவது உள்ளே தேங்க விடாமல் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு வாய்க்கால் மாரி வெட்டி அது மூலம் வந்து கிளை வாய்க்கால்கள்லாம் கொண்டு வந்து நம்ம பண்ணோம்னா அதில் உப்பு குறையும். அதுக்கு பிறகு மரம் வளர ஆரம்பிச்சோம்னா கண்டுபிடிச்சோம். சுனாமி வந்தது. சுனாமி வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு 3/4 வயசு எங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சது. முழுமையும் அந்த காட்டினுடைய நன்மையை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா, சுனாமி வந்து ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேதங்கள், உயிர் சேதம், பொருள் சேதம், ஏகப்பட்ட சேதம் நடந்தது. ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 7 பேர் தான். அவங்க தொழிலுக்கு போனதுனால அவங்க வந்து பாதி உயிரை இழந்துட்டாங்க. மற்ற பொருள் சேதம், அது சேதம் எதுவுமே கிடையாது. இந்த அலையாத்தி கடலில் பல விதமான பயன்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ புயல் காலத்தில் ஒரு பெரிய அரண் மாதிரி இருக்கும். அதனால் வந்து கடல்லேருந்து வர்ற புயல் காற்றை வந்து தடுக்கிறதுக்கு இதுக்கு நல்லா ஒரு தடுப்பு அரண் மாதிரி இருக்கும். அதுமாதிரி சுனாமி எப்போ இப்போ எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இதுமாதிரி இந்த சுனாமி எப்போ பெரிய அளவில் அலை வந்தால் கூட இந்த காடுகளை வந்து தடுத்து ஊரில் வந்து எந்த விதமான ஒரு மக்களோட உயிருக்கோ அல்லது பொருட்களுக்கோ சேதம் அடைக்கிறது வந்து தடுக்கிறதுக்கு சக்தி உண்டு.
இதயகனி படத்தோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸை வந்து இந்த பேக் வாட்டர்ல தான் அலையாத்தி காட்டுல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து நம்ம முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் வந்து இந்த மக்களை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மக்களுக்காக ஒரு தனி நகர் அமைச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு பேர் தான் இப்போ எம்ஜிஆர் நகர்னு இருக்கு. இது வந்து எங்களுடைய இந்த காட்டை விட்டு நாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வந்துட்டு ஒரு கல்யாணம் ஒரு மஞ்சள் தண்ணி இப்படி பண்ணோம்னா அப்படியே ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்துட்டு கும்பலா கை தட்டி தான் அதுக்கு வந்துட்டு சடங்கு செய்வோம். மற்றபடி அந்த பெரிய லெவல்ல எல்லாம் பண்ண மாட்டோம். எதுவுமே அது மாதிரி பண்றதுக்கும் வசதி கிடையாது, தெரியாது, அந்த ஞானம் தெரியாது எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க பெரியவங்க எல்லாம் வந்து இந்த குழந்தைங்கள் எல்லாம் இங்கேயே மாசமா இருந்து இங்கேயே ஒவ்வொரு இடத்துல மோடு கண்ட இடத்துல மேலத்தட்டுன்னு ஒரு காடு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அது பெரிய மோடா இருக்கும். அந்த மேட்லயே வந்து தங்கிக்கிட்டு இந்த மாதிரி மழை சீசன்ல எல்லாம் அங்கேயே வந்துட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு அங்கேயே தடி மீன் பிடிச்சிட்டு இறா பிடிச்சிக்கிட்டு குழந்தையெல்லாம் அங்கேயே பெற்றுக்கிட்டு அங்கேயே வந்துட்டு குடும்பம் நடத்தணும். நாங்களும் எங்க வயசுலயும் நாங்களும் நடத்தினாங்க தான். இப்பதான் அந்த அப்படியே பாகிஸ்தான்காரங்க எல்லாம் வந்து இங்கெல்லாம் தங்க கூடாது, ஊரோட நீங்க தங்கிட்டு அப்படியே இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நாங்க இப்ப இருந்துகிட்டு இருக்கிறோம். காட்டுக்கும் எங்களுக்கும் சரியான ஒரு உறவுன்னா அம்மா, அதுதான் எங்களுக்கு அம்மா. காடுதான் எங்களுக்கு அம்மா, இந்த பகுதி காடுதான் எங்களுக்கு அம்மா. இந்த இருளர் மக்களோட கலாச்சாரம் வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது. அவங்க இருக்க இடத்துல குறி சொல்ற வழக்கம் இருக்கு. நாகமுத்தன் நாங்க போனோம்னா வாங்க குறி சொல்றத போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. எந்த காயிலா வந்தாலும் நெருமுறை செய்வியா? செய்வேன். உண்மையா இருக்க மாரியம்மா, காளியம்மா, குந்தாளம்மா, கன்னியம்மா, செஞ்சம்மா, மலதேசல மலையாளம் பகவதி தாய் மகமாய் அங்க சொல்லிலாம் கொளுத்திட்டு அவர் பாட்டு பாடிட்டே குறி சொல்லும் போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். அண்ட் அவங்க ஒரு லேடி வந்து கூட பாடிட்டே இருந்தாங்க. அவங்களோட குரலை கேட்கும் போது எனக்கு ஒரு மர்மமான ஒரு கிறக்கும். அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த இருளர் மக்களோட முக்கியமான ஒரு கலாச்சாரம் வந்து அவங்களோட கோலாட்டம். இதுல எல்லாமே வந்து சின்ன பசங்க, அதாவது என் வயசு பசங்க தான் எல்லாமே டான்ஸ் ஆனது. இந்த விஷயம் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இவங்க எல்லாருமே இளம் கலைஞர்களா இருந்தாலும் இவங்க வந்து அவங்களோட பாரம்பரிய கலையில காட்டின அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து இட் வாஸ் அமேசிங். அதே சமயத்துல அந்த ஊர் பெரியவங்க மாதிரியே இந்த இளைஞர்கள் கிட்ட நான் போய் அலையாத்தி காடை பத்தி பேசினாலும் அந்த காட்டோட வளத்தை பத்தி பேசினாலும் அவங்க வந்து ஒரு ஆத்மாத்மான பூரிப்போட பேசினாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இருந்தது. நம்மள சுத்தி பார்க்கும்போது இயற்கை வளம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகும். நம்ம உள்ளங்கையில கொடுக்கப்பட்ட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. இதை வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல அறிஞ்சோ அறியாமலோ பல விதத்துல நம்ம அழிச்சிட்டு வரோம். இதே மாதிரிதான் பிச்சாவரத்துல இருக்க அந்த அலையாத்தி காடு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வந்து சுனாமி பேரழிவுல இருந்து காப்பாத்துச்சு. பட் அதுக்கும் இப்போ என்னைக்குமே முடிவில்லாத ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இந்த காடு இல்லாட்டினா வந்து கடலோரத்துல மீன் வளம் வந்து இருக்காது. ஏன்னா இந்த காடு வந்து கடல் மீன்கள், இறால், நண்டு இதெல்லாம் வந்து குஞ்சு பொறிச்சு அது வளர்ற இடம் இதுதான். இங்கே குஞ்சு பொறிச்சு வளர்ந்த பிறகுதான் அது வந்து பிறகு வந்து கடலுக்கு போகும். அதனால வந்து இந்த காடு அழிஞ்சதுன்னா மீன் வளம் அழிஞ்சு போயிடும். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பயன்கள்னு சொல்லலாம். மூணாவது இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த காடு வந்து உப்பு தண்ணியில் வளர்ற காடு. அதனால அந்த உப்பு தண்ணியில் வளர்றதுனா அதுக்கு ஒரு சில ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த உப்பு தண்ணியை எப்படி நம்ம வந்து அதில் வளர முடியும்ட்டு அந்த ஜீன்ஸை எடுத்து நம்ம இப்போ வந்து ஒரு நெல்லுக்கோ அல்ல ஒரு கத்திரிக்காய்க்கோ அந்த ஜீன்ஸை வச்சிட்டோம்னா நம்ம உப்பு தண்ணியிலேயே அது மாதிரி இதெல்லாம் வளர்க்கலாம்னு சொல்லி
இப்போ வந்து இப்போ MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் அது ஒரு முக்கியமான ஆராய்ச்சி. இப்பதான் வந்து இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து மழை பெஞ்சு இயற்கையா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகரிச்சு வந்து காட்டுக்குள்ள பரவும். அதுக்கு பிறகு வந்து இந்த காட்டுக்குள்ள இந்த தண்ணியே வராது. இயற்கையா வந்து இந்த வெயில வந்து இந்த காட்டுல பட்டுதானா அந்த சேறு வந்து ரொம்ப சூடாது, அப்படியே மரமெல்லாம் அப்படியே காஞ்சி 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 அப்படியே நின்றுடும். அப்புறம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத போகும். அது காரணமாக இந்த மோத்துவரம் இல்லாத இந்த ஆத்துல இருந்து கடல்ல போய் ஊயிற மோத்துவரம் தண்ணி வர போக இருந்தாதான் இந்த காடு அழியாத ஒரு வளர்ச்சி உண்டாகும். இது காட்டை வந்து நம்ம நிரந்தரமா பாதுகாக்கணும்னா ஒண்ணு வந்து கடலோட முகத்துவாரத்தை வந்து எப்பயுமே வந்து நிரந்தரமா திறந்து வச்சிருக்கணும், கடல் தண்ணி உள்ள வந்துட்டு போறதுக்கு வழி பண்ணணும். ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த மழை காலத்துல வந்து அதிகமான ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணி உள்ள வர்றதுக்கு நம்ம வழி செய்யணும். இது வழி செஞ்சா இது வந்து நிரந்தரமா அந்த காடு பாதுகாக்கலாம். பாதுகாத்தோம்னா நமக்கு நிரந்தரமான பயன் கிடைக்கும். நம்மலாம் வந்து வீட்டுல ஒரு தொட்டில செடி வளர்க்கறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுவோம். அதே ஒரு தோட்டம்னா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த பிச்சாவரம் மக்கள் ஆர்டிபிஷியலா அதே சமயத்துல இயற்கையான முறையில ஒரு அலையாத்தி காட்டையே உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு என்ன டாக்டர் செல்வம் சார் கூட்டிட்டு போனாரு. அது இப்போதான் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாரும் வலை தோணி வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் தொழிலுக்கு போறதுனால மீன் வளர்த்து பட்டாக்குறையா போச்சு, கம்மியா போச்சு. அதனால எங்களுக்கு பிழைக்க முடியாது, நம்ம என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்க ஆலோசனை பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சாருங்க வந்து குட்டை வெட்ட தரேன், அந்த குட்டையில நீங்க இருங்கட்டேன்னு சொல்லிட்டாப்புல. அதனால ஒரு 10 குடும்பம் நாங்க வந்து இங்க சேர்ந்துக்கிட்டு கண்ணு வச்சு கண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இறாலு மீன் நண்டு விட்டு அதுல 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பராமரிச்சுட்டு இருக்கோம். இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, கடல்ல இருந்து இங்க தண்ணி வர மாதிரி. ஸோ அது மூலமா மீன்களும் இறால் நண்டு எல்லாமே வருது. நாங்க போனப்போ ஒரு பெரிய நண்டு, நிறைய பெரிய மீன் எல்லாமே அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அவங்க ரொம்ப மதிக்கிற அந்த கடல் தாய் இந்த மீனவ மக்களை மதிச்சு கொடுத்த பரிசு மாதிரி. மீன் கடல்ல இருந்து உருவாகி வர்றதான் காட்டுக்கு. காடு இருந்தாக்க தான் இருக்கிற வேர்ல எல்லாம் மீன் இறால் வந்து செனிக்கும். இந்த வேறுனாலதான் மீன் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். கடல்ல காடு கிடையாது, கடல்ல அப்படியே இருந்தா வலை போட்டு எல்லாருமே பிடிச்சிருவாங்க. அதனால என்ன செஞ்சிடும், அந்த மீன் ஃபுல்லா காட்டு பயிர் தான் வரும். காட்டுக்கு வந்தாதான் இந்த காட்டுல வந்து வாழறதுக்கு அந்த செனைக்கிறதுக்கு நல்ல வாட்டமா இருக்கும். இந்த காடும் எங்களுக்கு ஒரு தாய் மாரி. ஏன்னு கேட்டாக்கா இது எல்லாத்திலும் எங்களுக்கு பங்கு எடுக்கிற மாதிரி கொடுக்குது. பிச்சாவரத்துல இருக்க இந்த அலையாத்தி காட்டுக்கு நிறைய பேர் சுத்தி பாக்குறதுக்கும் போட்டிங் போறதுக்கும் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டா கன்சிடர் பண்ணியும் நிறைய பேர் போயிருப்பாங்க. பட் நான் போய் அவங்க கிட்ட அந்த மக்கள் கிட்ட இன்டராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க இந்த காட்டை சார்ந்து எவ்வளவு பிணைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. இதனால வந்து இந்த காட்டை பொத்தி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா என் வருங்கால சந்ததியினருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிஃப்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு அலையாத்தி காட்டை வந்து என் பிள்ளையும் என் பொண்ணும் வந்து பாக்கணும் அப்படின்ற ஆசை என் மனசுக்குள்ள வந்திருக்கு. நான் என்னில இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், இயற்கையை எந்த விதத்திலயும் நான் காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா இயற்கை காயப்படுத்துறதுதான் வந்து இயற்கை வன்முறை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி காயப்படுத்துறது கூடாது. இனிமே நான் வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்னால முடிஞ்சது என்னமோ அதை செய்ய போறேன். இன்னில இருந்து என்னோட முடிவு தான்.